guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 24. எபிசோடு 23 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளுக்கு செம வலி, ஆனால் உசுருக்கு ஒன்றும் டேஞ்சர் இல்லைன்னு புரியுது. வலியில் பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்கிறான். அப்போ சிஸ்டம் ஒரு ரிமைண்டர் கொடுக்குது. என்சான்மெண்ட் ஆஃப் தி மைண்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்லுது. அந்த மெசேஜ் அறவுறையாக இருந்தாலும் ஏதோ தப்பாக நடக்குதுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. நம்ம ஆள் அவசரமாக மேலே பார்க்குறான். எல்னோர் அப்படியே முழுசாக மாறி இருக்கா. அவள் தலையில் 2 டீமன் கொம்பு முளைச்சிருக்கு. அவளை சுற்றி இருக்கிற பவரே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. எல்னோருக்குள்ள இருந்த அந்த டீமன் நிஜமாவே முழிச்சுக்கிச்சு. இப்ப நம்ம ஆளோட பார்வையில பார்த்தா அந்த டீமன் எல்னோரோட உடம்புல வந்த உடனே நம்ம ஆளுக்கு மேட்டர் என்னன்னு புரிஞ்சிருது. சிஸ்டமோட பாதி பவர் கட் ஆகி சில ஸ்கில்ஸ் எல்லாம் வேலை செய்யாம போயிடுச்சுன்னு நினைக்கிறான். இது எல்னோர் உடம்பை யூஸ் பண்ணி வந்த கிரே ஃபீண்டோட ஒரு பீஸ். அதே நேரத்தில் நம்ம ஆளுக்கு நேரம் இன்னும் மோசமாக போகுதுன்னு சிஸ்டம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. வில்லனுங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற பவர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வில்லத்தனம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ அட்ராக்ட் ஆவாங்கன்னு சொல்லுது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த கிரே ஃபீண்ட் மெதுவாக நம்ம ஆளு முன்னாடி இறங்குது. மெதுவாக அவள் கையை தூக்கி நம்ம ஆளோட நெஞ்சில் தொட்டு ஏதோ ஸ்ட்ரேஞ்சான வார்த்தைகளை முணுமுணுக்கிறா. சடன்லி ஒரு பிளாக் எனர்ஜி நம்ம ஆளோட நெஞ்சில் ஒன்று சேருது. அது நம்ம ஆளோட காயத்தை எல்லாம் சரி பண்ணி நெஞ்சில் ஒரு மார்க்கையும் உருவாக்கிடுது. சிஸ்டம் உடனே உங்களுக்கு சேல் சீல் கிடச்சிருக்கு, ஆனால் இதோட பவர் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுது. அதை பார்த்து நம்ம ஆளு கண்ணெல்லாம் இருட்டி போகுது. நம்ம ஆளோட காயம் எல்லாம் டைம் ரிவர்ஸ் ஆன மாதிரி குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறான். வேர்ல்டுலேயே இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் நம்மக்கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத பார்க்கவே வினோதமாக இருக்குது. ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலும் சரி, இப்போதைக்கு கிடைக்கிறத யூஸ் பண்ணிப்போம்னு முடிவு பண்ணுறான். அங்கே இருந்த ப்ரெஷரில் நம்ம ஆள் மூளையே ஷார்ட் சர்க்கியூட் ஆகுற மாதிரி இருக்குது. அந்த டீமன் கூட இருக்கிற கனெக்ஷனில் நம்ம ஆள் உடம்பே எரியிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போவே எனக்கு தேவையான ஒரு ஸ்கில்லை காப்பி பண்ணிக்கிறேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு செகண்டு கூட வெயிட் பண்ணாமல் நம்ம ஆள்கிட்ட ஏற்கனவே இருந்த ஸ்கில் காப்பி ரிவார்டை யூஸ் பண்ணி அந்த கிரே ஃபீண்டு கிட்ட இருந்து ஒரு ஸ்கில்லை காப்பி பண்ணுறான். இது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த டீமன் ஜாலியாக கைத்தட்டுது. அப்புறம் நம்ம ஆள்கிட்ட ஏதோ சொல்லுது. அவள் பேசி முடித்ததும் ஃப்ரீஸாக இருந்த டைம் திரும்பவும் ஓட ஆரம்பிக்குது. மேலே இருந்த டீமன் கர்ஜனையோட அப்படியே தூசியாக மறைஞ்சு போகுது. நம்மளும் அதோட சேர்ந்து கத்திக்கிட்டு ஒரு பயங்கரமான லைட்னிங் அட்டாக்கை நேராக கீழே இருக்கிறான். அது ஒரு பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே புகையும் தூசியுமா இருக்குது. இந்த அல்டிமேட் மூவை போட்டதுக்கு அப்புறம் ரிவர் பேக்கே கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்சி மூச்சு வாங்குறான். ஆனால் அந்த புகை விலகி பார்த்தா அங்கே இருந்த ஒரு பெரிய ஏரியே அந்த லைட்னிங் அடியில் சுக்குநூறாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவை மட்டும் காணோம். இதை பார்த்து அந்த வில்லனுக்கு செம்ம கடுப்பாகி அவன் திரும்பவும் எஸ்கேப் ஆகிட்டான்னு புலம்புறான். கரெக்டாக அதே நேரத்தில் நம்மளால் அவனுக்கு மேலே சடன்லி என்ட்ரி கொடுக்குறான். ரிவர் பேக் ஏதோ தப்பாக இருக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த நிமிஷமே நம்ம ஆளோட அட்டாக் அவன் மேலே விழுது. அவன் உடம்பு ஒரு பீரங்கி குண்டு மாதிரி நேராக கீழே போய் விழுது. அவன் விழுந்த வேகத்தில் தரையில் ஒரு பெரிய பள்ளமே உருவாகிருச்சு. ரிவர் பேக் ஷாக் ஆனதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஆளோட இப்போதைய பவர் தான். என்னடா அதுன்னு கத்துறான். மேலே இருந்து கீழே இறங்கி வர நம்ம ஆளை பார்க்கவே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி கெத்தாக இருக்குது. நம்ம ஆள் ரிவர் பேக்கை நேருக்கு நேராக பார்க்கும்போது சிஸ்டம் எக்கச்சக்க ரெட் வார்னிங் கொடுக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னு சொல்லுது. உசுரிக்கே டேஞ்சர்னு சிஸ்டம் கால்குலேட் பண்ணி எமர்ஜென்சி லெவல் எக்ஸை ஆக்டிவேட் பண்ணிடுது. புதுசாக கிடைச்ச கிங் ஆஃப் பேண்டமோனியம் ஸ்கில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆக்டிவேட் ஆகுது. இதனால் டீமன் பவர் வச்சிருக்கிற எல்லா எனிமீஸ் மேலேயும் நம்ம ஆளுக்கு செம பவர் கிடைக்கிது. இப்போ அந்த ரிவர் பேக் கண்ணில் பார்க்கும்போது நம்ம ஆள் செம ஸ்ட்ரேஞ்சாக தெரிகிறான். நம்ம ஆள்கிட்ட இருந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் டீமன் பவர் வெளியில் வருது. நம்ம ஆளோட கண்ணெல்லாம் முழுசாக பிளாக்காக மாறிடுது. நம்ம ஆள்கிட்ட இருந்து வர பவரை ஃபீல் பண்ணதுமே அந்த பெரிய வில்லனுக்கே வேர்த்து ஊத்துது. ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு புழு மாதிரி இருக்கிறவனால இது எப்படி முடியும்னு கத்துறான். அவன் வாயிலிருந்து வார்த்தை முழுசா வந்து முடியலை. நம்ம ஆளு புயல் மாதிரி முன்னாடி போய் அவன் மூஞ்சில குத்துறான். அந்த பெரிய உடம்பு அப்படியே காத்துல பறந்து போய் தூரத்தில் விழுவுது. அதை பார்த்துட்டு நம்ம ஆளு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ரவுண்டு 2 வாடா அப்படின்னு கெத்தா கூப்பிடுறான். தூரத்தில் ரிவர் பேக் தரையில் விழுந்த வேகத்தில் ஒரு பெரிய பள்ளத்தில் கிடக்கிறான். அவன் மூஞ்சில இன்னும் ஒரு ஷாக் இருக்கு. நம்ம ஆளோட பவர் சடன்லி எப்படி இவ்வளோ அதிகமாச்சுன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்திரிச்சு உட்காந்து நம்ம ஆள்கிட்ட இருந்து வர பவரை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான்,
என்கிட்ட இருக்கிற அதே ஸ்கில்லோட அப்கிரேடட் வெர்ஷன் அவன் யூஸ் பண்ணுறான். நான் வருஷக்கணக்காக உடம்ப வருத்தி வாங்கின பவரை யாருன்னே தெரியாத ஒருத்தன் இவ்வளவு ஈஸியாக யூஸ் பண்ணுறானே, இது ரொம்ப அநியாயண்டான்னு ரிவர் பேக் யோசிக்க அவனுக்குள்ள ஒரு வெறித்தனமான கோபம் ஏறுது. அவன் உடம்புல இருந்து பிளாக் கலரில் பவர் வெளியில் வந்து ஒரு கொடூரமான கில்லிங் மோட உருவாக்குது. உடனே சிஸ்டம் நம்ம ஆளுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குது. இந்த பிளாக் மிஸ்ட் டீமன் எசன்ஸை வெளியில் விட்டு பவர் அதிகமாக்குது, உடம்போட பவரையும் தாங்குற எனர்ஜியும் ஏற்றுதுன்னு சொல்லுது. அப்புறம் அந்த டீமன் ரிவர் பேக் ஒரு வெறிநாய் மாதிரி பயங்கரமாக கத்துறான். அவன் பவர் முழுசையும் கையில் ஒன்று சேர்த்துக்கிட்டு முன்னாடி பாயிறான். இதை பார்த்து நம்மளும் அதே மாதிரி பண்ணுறான். 2 பேரும் நேருக்கு நேராக ஓடி வந்து ஃபுல் பவரோட ஒரு பஞ்சு கொடுக்குறாங்க. 2 பேரோட கையும் மோதின நிமிஷம் ஒரு பயங்கரமான ஷாக் வேவ் வெடித்து எல்லா பக்கமும் செதறுது. தர அப்படியே பல துண்டாக வெடிக்குது. அடுத்து அந்த டீமன் ரிவர் பேக் அவன் கை நீளமாக இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஆளோட மூஞ்சியை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனால் நம்ம ஆள் செம்ம ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுறான். நம்ம ஆளோட டிஃபென்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி 2 லைட் விங்ஸ் உருவாக்கி ரிவர் பேக் விட்ட பிளாக் லைட்னிங்கை அப்படியே பிளாக் பண்ணுறான். இதை பார்த்து ரிவர் பேக் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறான். ஹோலி பவர், இவனால் எப்படி ஹோலி பவரை யூஸ் பண்ண முடியுதுன்னு அவன் ஷாக் ஆகி நிற்கும் போது நம்மால் அவனோட ஷாக்கை யூஸ் பண்ணி முன்னாடி பாயிறான். அவன் மூஞ்சியில் ஒரு இடி இடிக்கிறான். அவன் மூஞ்சியே அப்படியே உள்ளே போயிடுது. நம்ம ஆளு விட்ட கிக்கில் அவன் உடம்பு பறந்து போய் அந்த ட்வின் டவரில் அடிபட்டு விழுது. உடனே அவனுக்கு எந்த சான்ஸும் கொடுக்காம நம்ம ஆளு லைட்டாக ஜம்ப் பண்ணி அவனுக்கு மேலே போய் நிற்கிறான். ஃபுல் பவரோட ஒரு கிக் விட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த லான்ச் பிளாட்ஃபார்ம்குள்ளே அந்த டீமனை தள்ளி விடுறான். அதே நேரத்தில் அந்த டீமன் கிட்ட இருந்து காப்பி பண்ண ஸ்கில் டைம் முடிஞ்சிருது. ஆனாலும் நம்ம ஆள் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருந்தான். அந்த நிமிஷத்தில் நம்ம ஆள் அந்த கேட்டபெல்ட்டோட ட்ரிகரை அமுக்க ரிவர் பேக் உடம்பு அப்படியே முன்னாடி தூக்கி எறியுது. டட், நீ ஒரு பிளடி பாஸ்டர்னு அவன் கத்துறான். ஆனால் நம்ம ஆள் அவனை செம்மையாக கலாய்க்கிறான். ஏண்டா உன்கிட்ட ஒரு மாசான பஞ்சு டைலாக் கூடவா இல்லைன்னு சொல்லிட்டு சடன்லி எங்கேருந்தோ ஒரு பீரங்கி எடுத்து நேராக சொல்கிறான். அதுலேருந்து வந்த பயங்கரமான நெருப்பு ரிவர் பேக் உடம்பை அப்படியே சுக்குநூறாக எரிச்சு தள்ளுது. சாகருக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிருது. அடா பாவிங்களா, இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இவன் போட்ட மொரட்டு பிளானோட ஒரு பகுதி தானான்னு நினச்சிக்கிட்டே அவன் காலி ஆகுறான். அப்படி ரிவர் பேக் உடம்பு காற்றுல கலந்த உடனே சிஸ்டம் ஒரு கங்க்ராச்சுலேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. மெயின் குவெஸ்ட் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் மதிப்புள்ள எசன்ஸ் ஆஃப் ஈவில் அண்டு ஹீரோ ஷார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லுது. இதை கேட்டதும் நம்மால் நிஜமாவே இதெல்லாம் எனக்கு கிடைச்சிதா, பார்க்க ரிவார்டு கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு போல, எப்படியும் நாம் ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும், பரவாயில்ல இப்போ என்கிட்ட கதையவே மாற்றுற அளவுக்கு 2 ஐட்டம் இருக்குன்னு நினச்சிக்கிறான். அப்போ தான் எல்னோர் இன்னும் அடிபட்டு கிடப்பாளேன்னு அவளை தேடி அவசரமாக போகிறான். ஆனால் ஹெட்மிஸ்டர்ஸ் அட்லாண்டாவோட வாய்ஸ் கேட்குது. மாளுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் சேஃபாக தான் இருக்கா, ஆனால் இது செம்ம வெறித்தனம். டட், அந்த டீமனோட என்ன நடந்துச்சுன்னு எனக்கு முழுசாக தெரியணும்னு கேட்குறாங்க. ஆனால் நம்மளால் அதெல்லாம் ஒத்துக்கிற ஐடியாலே இல்லை. அதனால் ஒன்றுமே தெரியாதுற மாதிரி ஆக்டிங்கை போட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறான். இதோட அந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.